கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. 2 நாளைக்கு முன்னாடி ஆகாயம் அந்த சேனலில் நம்ம பிரதர் கிருஷ்ணவேல் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பேட்டி முழுக்க பா ரஞ்சித், சினிமா டைரக்டருக்காக பா ரஞ்சித் அவர் சம்மந்தப்பட்டது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த பேட்டியில் ரஞ்சித் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி பேசும்போது அந்த சமுதாயத்தை வரலாற்றை அவர் புரிஞ்சு பேசியிருக்கணும். அவர் வரலாற்றை புரிஞ்சு பேசாமல் ஒரு தவறான ஒரு கருத்தை இஸ்லாமிய சமுதாயத்து மேலே திணிச்சிட்டார். இதுதான் அந்த பேட்டியினுடைய சாராம்சம். அதாவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு சிலையை எடுத்துட்டு ஒரு முகமதியர் டில்லிக்கு கொண்டு போயிட்டார். அப்போ டில்லியில் அந்த சிலையை ராமானுஜர் அவரும் ரஞ்சித்தினுடைய சமுதாய மக்கள் தான் அப்போ உள்ள மக்கள் ராமானுஜரை கூட்டிகிட்டு போய் அந்த சிலையை மீட்டு கொண்டு வந்தார்னு ஒரு சொல்கிறார். அப்போ இது முழுக்க ஆதாரமற்ற ஒரு பொய் செய்தி. இதை ரஞ்சித் வெளியிடுறாரு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்போ நம்ம ரஞ்சித்தை பற்றி எப்படி நினைக்கன்னா, இந்த ஆகாயம் இந்த டிவி நிகழ்ச்சியை 2 நாளில் 14,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ 14,000 பேர் பார்க்கும்போது ரஞ்சித்துங்கிறவர் இப்போ ஒரு 7 வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான இடத்திற்கு வந்திருக்கார். அது அவர் வச்சுக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னாக்கா சினிமா துறை. சாதாரண ஒரு இது இல்லை. ஒரு நாளில் அவர் ஒரு படம் எடுத்தார்னா ஒரு நாள் அந்த செய்தி அவர் வெளியிட்டார்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருவாங்க. அப்போ அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை அவர் ஒரு சமுதாயத்து மேலே கொடுக்குறாரு. அப்போ ரஞ்சித்து ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி பேசும்போது ஆதாரபூர்வமான ரெக்கார்டை எடுத்து பேசினா ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆதாரமற்ற ஒரு செய்தியை அவர் சொல்கிற போது ஒரு செய்தி அவரை கொண்டு ரொம்ப ஸ்பீடாக பரவும். இப்போ ஆகாயம் சேனலில் 14,000 பேர் பார்த்துக்கிறாங்க 2 நாளில். ரஞ்சித் எடுத்த சினிமாவில் அந்த மேட்ரு வந்துச்சுன்னு வைங்கன்னா 2 நாளில் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துடும். அப்போ ஒரு தவறான செய்தியை அவர் கொண்டு போய் சேர்க்குறாரு. அது அறியாமையில் கூட இருக்கலாம். ஆனால் அவர் இதை முக்கியமாக தெரிஞ்சு நல்ல ஆய்வு பண்ணி தான் செஞ்சுருக்கணும். இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வரலாற்று ஆசிரியர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கேட்டிருக்கணும். கேட்காம எடுத்து டக்குன்னு போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த விஷயந்தான் இப்போ கிருஷ்ணவேலுக்கு ஒரு சல்யூட்டு, ஆகாயம் இதுக்கும் ஒரு சல்யூட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் அந்த செய்தி பொய்யான செய்தி, இஸ்லாமியர்கள் மேலே செய்த பொய்யான செய்தின்னு வரலாற்று பூர்வமாக அவங்க ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. இப்போ இந்த டிவியை பார்த்து கூடுதலாக நானும் என்ன நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல ஆசைப்பட்றேன்னா, ஒட்டுமொத்தமாக ராமானுஜர் வாழ்ந்த காலம் இவங்களை கொண்டு தான் நான் பேசுகிறேன். ராமானுஜர் வாழ்ந்த காலம் 1000 1120. அப்போ இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு 1300 வருஷம். அப்போ அந்த 1100லேருந்து 1300 கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே போகுது. அப்போ ராமானுஜர் இஸ்லாமியர் தென்னிந்தியாவுக்கு வரல. அப்போ டில்லியில் போய் அவர் எப்படி இந்த சிலையை மீட்டு எடுத்திருப்பார்? அங்கே யாருமே இல்லையே, சுல்தானே இல்லையே. அப்போ எந்த சுல்தான்கிட்ட போய் இவர் எடுத்தார்? அப்போ இது ஒரு பொய்யான வரலாற்று உண்மை என்பதை கிருஷ்ணவேலு ரொம்ப தெளிவாக பேசி கொடுத்துருக்காரு. அப்போ கிருஷ்ணவேலு சாதாரண ஆள் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் நல்ல ஆய்வார், சிந்தனையாளர், எழுத்தாளர், ஆவணப்படம்லாம் நிறையா எடுத்திருக்காரு. அது மட்டும் சிறந்த வரலாற்று ஆய்வாளர். அப்போ அவர் இந்த நேரத்தில் இது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பொய்யான செய்திங்கும் போது நமக்கு ஒரு திருப்தியாக போச்சு. ஆனால் அந்த திருப்திக்கு என்ன, நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், இந்த செய்தி நம்ம சமுதாயத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஓஹோ அப்படித்தான் ஒரு சிலையை கொண்டு போய் நம்மால் கொண்டு போய் வச்சுட்டானா அப்படின்னு நினைக்கிறவனும் இருப்பான். அப்போ அந்த நினைக்கக்கூடிய தன்மைக்கு இவர் பா ரஞ்சித்து கொண்டு வைக்கிறாருன்னா, பா ரஞ்சித்து ஒரு 7 வருஷத்துக்குள்ளே அவர் ரஜினியை வச்சு படம் எடுத்தார். இந்த காலா படம், அந்த காலா படம்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார்.
அப்போ அந்த ஃபேமஸான ஆள்லேருந்து ஒரு செய்தி பரவுதுன்னா ரொம்ப குயிக்காக பரவிடும். அப்போ அந்த குயிக்காக பரவுகிற செய்தியை வந்து தப்பான செய்தின்னு நம்ம கிருஷ்ணவர் சொன்னது போல் நாமளும் சொல்லணும். நம்முடைய கடமையும் இதில் உண்டு. அப்போ ரஞ்சித்துக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டு, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு. ரஞ்சித்துக்கு என்ன ஒரு ரிக்வஸ்ட்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆளாக இருக்கிறீங்க சமுதாயத்தில். அப்போ நீங்கள் இருக்கும்போது ஒரு சமுதாயத்தை பற்றி பேசும்போது அந்த சமுதாயத்தில் உள்ள அறிஞர் பெருமக்கள், வரலாற்று அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இஸ்லாமியில் இருக்காங்க. அவங்கள அழைத்து ஏங்க இந்த செய்தி உண்மையா இல்லை பொய்யா, இதை நான் படத்தில் வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க எஸ் சொல்லியிருந்தீங்கன்னா அது உண்மையான சமுதாயம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறை வந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்கள்ட்ட கேட்காம யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்த செய்தியை நீங்கள் இதை பரப்புனீங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றவாளி ஆகுறீங்க. இப்போ இறைவனுடைய அத்தாட்சி, இறைவனுடைய வசனத்தை கொண்டு உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். நீங்கள் என்னுடைய இறைவனும் உங்களுடைய ஒரு இறைவன் தான், அவனைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதும் எங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட இறைவனை தான் நாங்கள் வணங்குகிறோம். அதான் உண்மையும் கூட. நீங்கள் இறைவனை மறுக்கலாம், கிருஷ்ணர் கூட இறைவனை எடுத்துக்க மாட்டார், ஆனால் சத்தியத்தை சொல்கிறாரு. அப்போ இறைவன் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்கிற உபதேசம் என்னன்னாக்கா 4 இடத்துல சொல்கிறான். அந்த 4 இடத்தையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரஞ்சித்துக்கு சொல்கிறது தான் இந்த இந்த வசனங்களை ரஞ்சித்துக்கு நான் சொல்கிறேன். ரஞ்சித்துக்கு ஒன்று, அஃபலா எத்தபுல் குரான், நீங்கள் இந்த குரானை எடுத்து ஆராய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, ஏன் நீங்கள் செய்யலை? ஒன்று. ரெண்டாவது வந்து 29:46 வசனம், 29வது அத்தியாயம் 46 வசனம். அதில் நீங்கள் என்ன சொன்னால், இறைவன் உங்களுடைய இறைவனும் எங்களுடைய இறைவனும் ஒருவன் தான், அவனை தாங்க வழிபடுறோம். இப்போ எவ்வளோ அழகாக இறைவன் வந்து ஒரு நம்ம யாருக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லைங்கிறது சொல்லி காட்டுறான் பாருங்கள். உங்களுடைய இறைவனும் எங்களுடைய இறைவனும் ஒரு இறைவன் தான், அவனையே வணங்குவோம். இது 29:46. 47வது அத்தியாயம் 24 சொன்னால், அவர்கள் இந்த குரானை ஆராய வேண்டாமா. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து பேசும்போது நீங்கள் இஸ்லாமியத்தை கேட்கறதுக்கு முன்பே இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த குரானை நீங்கள் சிந்திக்கக்கூடாது, ஏன் எடுத்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கும். அப்போ ஆதாரம் இல்லாத விஷயத்தை நீங்கள் ஆதாரம் என்று சொல்கிறீங்களே, தப்பு தானே. அப்போ இறைவன் கேட்குறான் 47வது அத்தியாயம் 24வது வசனத்தில் இந்த குரானை நீங்கள் ஆராய வேண்டாமா. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 8வது வசனம் ரஞ்சித்தை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வசனங்கள் இன்றைக்கி இது உயிரோடு இருக்குது. காரணம் இறைவன் உயிரோடு இருக்குது, வசனங்கள் அவனோட வார்த்தையும் உயிரோடு இருக்குது. எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்கக்கூடாது, நீதியை நிலைநாட்டுங்கள், நீங்கள் நீதியில் நில்லுங்கள் அப்படிங்கிறான் இறைவன். அதாவது 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு உங்களை நீதி செய்யாமல் இருந்து விடக்கூடாது, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள், நீதியில் நில்லுங்கள் இறைவன் சொல்கிறான். இது உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக சொல்கிற மாதிரி ஆகுது. அடுத்த வசனம் பாருங்கள், 49வது அத்தியாயம் 6வது வசனம். 49ல் 6வது வசனம், எவன் ஒருவன் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வருகிறானோ, யாராவது ஒரு செய்தி, நல்லவனோ கெட்டவனோ பாவி, ஒரு செய்தி எவன் ஒருவன் கொண்டு வருகிறானோ அந்த செய்தி நீங்கள் துல்லியமாக ஆராயுங்கள். யாராவது ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அந்த செய்தியில் நீங்கள் தீர்வு விசாரிங்க, கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி தீர்க்கமாக விசாரிங்க. அப்படி விசாரிச்சுட்டு வெளியிடுங்க. அப்படி விசாரிக்காமல் நீங்கள் அந்த செய்தியை வெளியிட்டீங்கன்னா குற்றமற்ற ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் குற்றம் இழைத்தவர்கள் போல ஆகிவிடுவீர்கள். பிறகு அந்த சமுதாயம், குற்றமற்ற சமுதாயம், அந்த செய்தி தவறானது என்று தெரிய வரும்போது நீங்கள் கை சேதப்படுவீர்கள். இதில் நிறைய பிரச்சனை வருங்க நான் இறைவன். இப்போ நமக்கு சொல்லும் போது பொதுவாக எல்லா மக்களும் சொல்கிறான், ஏன்னா ஒரு செய்தி உங்ககிட்ட வருதுவா, அதை நல்லா தீர்க்கமாக விசாரிச்சுக்க, அப்படியே விட்டுறாத. அதனால் வர்ற விளைவுகளுக்கு வந்து நீ தான் பொறுப்பாக, அதுக்கு பிறகு நீ கை சேதப்பட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லைங்கிறான். அப்போ ரஞ்சித்துக்கு இறைவன் சொல்கிற வசனம் என்ன, 29:46, 47ல் 24, 5ல் 8, 49ல் 6.
இது வந்து இந்த இந்த மேட்ரு விஷயமா ரஞ்சித்துக்கு சொல்கிற வசனத்தை நான் எடுத்தேன். இது எல்லாக்கா சொல்கிறேன்னா குறிப்பாக ரஞ்சித்துக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் நம்முடைய சகோதரர் தான், யாரும் அவர் நம்மளும் பகைமை இல்லை. ஆனால் ஒரு செய்தியை சொல்லிட்டாருன்னா நமக்கு ஒரு மன கஷ்டமாகுது. அந்த கஷ்டத்தை தான் இப்போ நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்து ரஞ்சித்துக்கு அடுத்தது பிறகு இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லீம்னு நம்ம பேர் வச்சுருவோம் பாருங்க. முஸ்லீம்களுக்கு இறைவன் சொல்கிறது உண்டு. அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் வந்து முஸ்லீம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி 12 காலேஜ் இருக்குது. மெட்ராஸ்லாம் எடுத்துகிட்டோம்னாக்கா இது வரைக்கும் தூத்துக்குடி போனாலும் 12 இஸ்லாமிய காலேஜ் இருக்குது. அதில் எல்லாம் வரலாறு இருக்குது, வரலாற்று ஆசிரியர் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த ரிட்டையர் ஆகினாங்க ஆட்கள், ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் வந்து தங்களுடைய காலத்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தவறான செயலெலாம் வந்து செய்திலாம் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக அமையணும். அப்படி ஒரு தப்பான செய்தி போச்சா இது தப்பான செய்தின்னு ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணணும். இது நம்முடைய கடமை. நம்முடைய கடமைங்கிறதுக்கு என்னன்னா, நான் இப்போ மார்க்க அறிஞரை பற்றி பேச முடியாது. மார்க்க அறிஞர் அவங்க குரானை பற்றி தான் பேசுவாங்க, குரானை பற்றி தான் விளங்குவாங்க, குரானை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழ் அறிந்த தமிழ் மக்களாகிய நீங்கள், தமிழ் அறிஞர்களாகிய நீங்கள், உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நம்மளை கொண்டு மண்ணில் வைக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை கொண்டு மண்ணில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் மட்டுமல்ல மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்று நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லாதால் தான் இந்த வினையெல்லாம் வருது. இது நம்முடைய காரணமும் நம்முடைய மிஸ்டேக்கும். அப்போ ஒரு வரலாற்றை வந்து கிருஷ்ணரை அறிஞ்சிருக்காருன்னா அந்த வரலாறை நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. சொல்லாத காரணத்தால் தான் இப்படிப்பட்ட சில பொய்யான செய்திகள்லாம் வதந்தியாக பரவுறதுக்கு நம்மளும் ஒரு காரணம், நாம் தான் முக்கியமான காரணம். ஆகவே வரலாற்று தெரிஞ்ச இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ரஞ்சித்தை உடனே பாருங்கள், ஏற்பாடு பண்ணி இது தவறான செய்தியை சொல்லி நட்பை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 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 பகைமையை உருவாக்காது, சகோதரத்தை தான் உருவாக்கும். அது இல்லாமல் அவரும் புரிஞ்சுக்குவார், நல்ல ஒரு காரியம் செஞ்சுருக்கிறீங்க, நானும் தப்பாக போன விஷயத்தில் இது சரிதான் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்குவார். அப்போது வந்து ஒரு சிநேகிதம் வரும், ஒரு நட்பு வரும், ஒரு பரஸ்பரசம் உறவு வருங்க, உறவு மேல்படும். இது நாம் செய்ய வேண்டிய கடமை யாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து வரலாற்று இடம் பற்றி எனக்கு அவ்வளோக்கு தெரியாது. நான் தெரிஞ்சது மாதிரி எடுத்து சொன்னேன்னீங்க தப்பு நிறையா நான் வந்துடலாம். அப்போ நான் செய்கிற தப்பு வந்து சமுதாயத்தை பாய்ச்சிடக்கூடாது. நான் எனக்கு செஞ்ச தப்பு என்னோட போகணும். ஆனால் நான் வந்து தெரிஞ்ச மாதிரி விட்டு ஒரு சமுதாயத்தை நம்ம பால் அடிச்சிடக்கூடாது. அப்போ வரலாற்று தெரிஞ்ச இஸ்லாமியர் சமுதாயத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு பொறுப்பு இருக்குது. மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கம் மண்ணுக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கு மட்டும் ஏற்றதில்லை, மனிதனுக்கும் ஏற்ற மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. காரணம் நீங்கள் தான் வரலாறு தெரிஞ்சவங்க. அப்போ வரலாற்று ஆசிரியர்களை இந்த வரலாற்று செய்தியை வந்து ஆகாயம் அந்த தமிழ் சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணால் ரஞ்சித்தினுடைய அந்த பேட்டியை காட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆவணம் செஞ்சு ரஞ்சித்தை பார்த்து தயவு செய்து இதுக்குள்ளே ஒரு கருத்தை நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா அவரும் உண்மையை விளங்குவார், நம்ம சமுதாயம் உண்மையை விளங்கும், மற்ற மக்களுக்கும் அந்த உண்மை புரியும். ஆகவே பொய்யை வந்து நன்மையை கொண்டு தடுங்க, இதுதான் வழி, வேறு வழி இல்லை என்று கூறி நிறைவு செய்ய. நன்றி, வசலாம்.